ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, நம்ம செடிக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்களில் ஒன்றான இரும்பு சத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா செடிக்கு மிக முக்கியமான பயன் அளிக்கக்கூடியது ஒன்றா இருக்குது. ஸோ இது குறைபாடு ஏற்படுறதுனால செடியில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல, அந்த இலை பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக மாறிடும். அந்த இலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் கலராக மாறாது. வைரஸ் நோய் வந்தாக்கல ஃபுல்லாகவே மஞ்சள் கலராக மாறிடும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல, லைட்டாக மஞ்சள் கலர் வித் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் தெரியும், டார்க்காக பச்சை கலரில் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டார்க்காக பச்சை கலரில் அந்த நரம்பு பகுதி மட்டும் தெரியும். மற்றது எல்லா அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குளோரோஃபில் கண்டென்ட், அதாவது பச்சையம் இல்லாததுனால இது எல்லாமே மஞ்சள் கலராக மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதுதான் இதனுடைய மெயின் சிம்டம்ஸுங்களே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய பற்றாக்குறைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த இலை முழுவதுமே உங்களுக்கு ஒரு வெள்ளை கலராக மாறிடும், ஒயிட் கலராக மாறிடுறதுனால அது எந்த ஒரு சத்தும் எடுத்துக்காது. ஏன்னா செடியில் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில், அந்த பச்சையம் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் காய் உற்பத்தி ஆகும், பூ உற்பத்தி ஆகும். ஸோ வைக்கக்கூடிய காய்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் அது அறிகுறியை தென்படும். இந்த ரோஸ் செடியிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா அதில் அருமையான சிம்டம்ஸ் அதில் நல்லா தெரியும். அந்த அயன் டெஃபிஷியன்சி ஆச்சுனாவே அந்த மேலே இருக்கக்கூடிய யங் லீவ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படும். அதாவது இளம் துளிர்கள் அப்படியே மஞ்சள் கலராக வெளுத்த மாதிரி இருக்கும். நம்ம வைரஸ் நோய் வர்றது வேறு மாதிரியான சிம்டம்ஸை உண்டாக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளுத்த மாதிரி இருக்கும். அந்த நரம்பு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக தெரியும். ஸோ இதுதான் மெயின் சிம்டம்ஸு. பாருங்கள், தக்காளியில் இந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா பயிர்களுமே நீங்கள் பார்த்துக்கலாம். குண்டு மல்லி செடியிலையுமே இந்த மாதிரி மேலே நுனி இலைகள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்படியே வெளுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான உரங்களை நம்ம கொடுத்தோம்னாக்கல என்ன எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரும்பு சத்து நம்ம செடியில் என்னென்ன பயன்களை நம்ம கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இரும்பு சத்து நல்லா அதிகமாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய காய் வளர்ச்சி, பூ வளர்ச்சி எல்லாத்துக்குமே மிக முக்கிய பயனாக பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உணவு பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறதுக்கு, அதாவது போட்டோசிந்தசிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பச்சையத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு போட்டோசிந்தசிஸ் உணவு தயாரிக்கிறதுக்கு, அது ஒரு செடி பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மிக முக்கிய பணிகளை செய்கிறதுக்கு இந்த இரும்பு சத்து மிக முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில என்சைம்ஸை சுரக்க வைக்கிறதுக்கும் இந்த அயன் கண்டென்ட் மிக முக்கியமாக பணிகளை செய்யுது. ஸோ அந்த சைட்டோக்ரோம்ஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த செடி முழுவதுமாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இந்த அயன் சத்து மிக முக்கிய பங்களிக்கிறதுனால நீங்கள் செடியில் இந்த சிம்டம்ஸ் இருந்தாக்கல கண்டிப்பாக நீங்கள் அந்த அயன் சத்தை நீங்கள் உடனடியாக கொடுத்துருங்க. அப்போ தான் அது சரியான வகையில் பார்த்தீங்கன்னா பச்சையத்தை உற்பத்தி பண்ணி அந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா தேவையான எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கும். சரிங்களா, இது எல்லா பயிர்களுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கிய நுண்ணோட்ட சத்தாக இருக்குது. நீங்கள் கிரேப்ஸுக்கு பயன்படுத்தலாம். வாழையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு. மேல் இலை ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஆயிரும். அதே மாதிரி பப்பாயாவுக்கு, மேங்கோ, சப்போட்டா, இந்த மாதிரி பல வகைகள் பயிர்களுக்குமே, காய்கறி பயிர்களுக்கு தக்காளி, வெண்டை, கத்தரி, இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறி பயிர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் கொடி வகை காய்கறி பயிர்களுக்குமே மிக முக்கியமாக தேவைப்படக்கூடியது இந்த இரும்பு சத்து. ஸோ இது நீங்கள் எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்ற போது, நம்ம சின்ன செடி இப்போ நடவு செஞ்ச ஒரு 30வது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டோஸ் மேலே ஃபோலியர் ஸ்ப்ரே இலை வழியாக நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம்
பூ ஊறக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இலை அதாவது வேர் வழியா வந்து ஒரு குடுக்கலாம். சரிங்களா? நீங்க அதே மாரி பெரிய பெரிய பயிர்கள் இப்போ மேங்கோ இதெல்லாம் இருக்குதுன்னா, அந்தந்த பர்ட்டிகுலர் சீசன்ல நம்ப அதுக்கு குடுத்துட்டு வரணும். நம்ம வந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம்ல கண்டிப்பா நீங்க இத சேர்த்து வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாரி பனானா இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 டூ 5 மந்த்துக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா இத வந்து ஒரு 2லிருந்து 3 ஸ்ப்ரே வந்து நீங்க கம்பல்சரி குடுக்கணும். அப்பதான் வந்து அந்த இளம் துளிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அயர்ன் டெஃபிஷியன்சி இல்லாம நல்லா ஹெல்த்தியா வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? சின்ன செடியில தான் இதனுடைய தாக்குதல் வந்து அதிகமா தென்படும். மேல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது 1லிருந்து 2 கிராம் பர் லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு எடுத்துட்டு நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது அதே மாரி நம்ம கீழ ட்ரிப்ல வந்து குடுக்குறோம் அப்படின்னாக்கா 1லிருந்து 1.5 கேஜி அதாவது 1.5 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா, பர் ஏக்கருக்கு வந்து தேவைப்படுது. ஸோ நீங்க ஃபெர்டிகேஷன் ட்ரிப்பு போட்டிருந்தீங்கன்னா, ட்ரிப்பு வழியா குடுத்துரலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, நீங்க கரைச்சு மத்த மருந்து வந்து நீங்க ஏதாச்சும் வேர் வழியா குடுக்கும்போது, இதுவும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வேர் வழியா குடுத்தீங்கன்னா, நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். நான் அந்த தக்காளிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஊறக்கூடிய டைம்ல குடுத்தீங்கன்னா, அந்த காய் நல்லா ரெட்டிஷ்ஷா நல்லா வரும். நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வகையான காய்க்குமே நீங்க குடுக்கும்போது, அதனுடைய ஒரிஜினல் கலர வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணி குடுக்கும். ஸோ இது மாரி வந்து மிக முக்கியமா வந்து தேவைப்படக்கூடிய சத்து தான். எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க.